வாசிப்போம். மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரோ எனக்கு வெளிச்சமாய், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இதை குறித்த நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பேசினேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதாவது பொதுவாக சரீரபரமாக கால் தட்டி கீழே விழுகிறது, பஸ்லேருந்து கீழே விழுறது இல்லையா, பாத்ரூமில் வலிக்கு விழுறது, இதை பற்றிலாம் நான் பேசலை. சரியா? அது பலவீனத்து நிமித்தம், அறியாமை நிமித்தம், அவசரத்தின் நிமித்தம், அது வேறு. அது சரீரத்துக்கு அடுத்த விழுகை. அந்த மாதிரி விழுந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஓகே, அந்த மாதிரி விழுந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதுவும் ப்ராப்பரான ஆஸ்பத்திரிக்கு போகணும். அது உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் நம்ம தினந்தோறும் ஆன்மீக சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை போதித்து வருகிறோம், பிரசங்கித்து வருகிறோம், போதித்து வருகிறோம், ஆலோசனை கொடுத்து வருகிறோம் இல்லையா, ஜெபம் பண்ணி வருகிறோம், ஆராதித்து வருகிறோம். இப்படி பல கோணங்களில் தேவன் தம்முடைய சபையை நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், அதுதான் இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியம். ஏன்னா ஒருவர் விழுந்துட்டான்னு வைங்களேன், அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நான் விழுந்துட்டேன், இனி என்னத்தை நான் இனி, சில பேர் சொல்லுவாங்க 60 வயசாகிட்டு இனி என்னத்தை செய்ய முடியும், இனி போய் என்னத்தை பண்ணுறது. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருப்பாங்க. அவங்களுக்கு பின்வாங்கி இருக்கிறோன்னே தெரியாது பாருங்க. ஏன்னா டெய்லி பைபிள் வாசித்துருவாங்க, டெய்லி ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பிரதர் சொல்கிறீங்க? பின்மாற்றம்னா என்ன? பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அவ்வளோதானே. ஐயா, எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சார் அது உங்களுக்கு தெரியுமா? எதற்காக? 138லேருந்து 139 கோடியை தாண்டி போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ இவ்வளோ கோடி மக்கள் வசிக்கிற ஒரு பெரிய ஒரு ஜனநாயக தேசத்தில், அதாவது கிறிஸ்தவர்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு இல்லை. அந்த குறைவான சதவிகிதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே, அப்போ உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கா இல்லையா? கணவன் மனைவி உட்கார்ந்துருந்தா ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கொஞ்சம் பேசுங்க. உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? பொதுவான தேவ சித்தம் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை எப்போதும் கைகளை வைத்து, அதெல்லாம் பொதுவான தேவ சித்தம். இந்த ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுறது, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது, அது பொதுவான தேவ சித்தம். சரியா? ஆனால் உங்களுக்கு பர்சனலாக உங்களை என்ன நோக்கத்தோடு கர்த்தர் ரட்சித்தார், உங்களை என்ன நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணார்? ஆமென். அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்போது எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டல, நான் அவங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஜோமனை கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னாங்க. நாங்கள் போய் உட்கார்ந்துருக்குறோம். ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க வரல. அவங்க ஜீவானந்த அண்ணன், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், அவங்க வீட்டுக்கு போவாங்க, அங்கே ஜெப கூட்டம் நடக்கும். அவங்களாம் அந்த மாதிரி அந்த காலங்களில் அப்புறம் அந்த ஆண்டி வந்தாங்க, கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு. இவன் யாருன்னாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கான், வாலிப வயசுலேயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு. அப்படிமா ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க, சரி ஒப்பு கொடுத்துட்டிய, ஊழியத்துக்கு வந்துட்டேன்றிய. அவங்க பேசுனது அந்த வார்த்தையை சொல்கிறேன். உன்னுடைய காலிங் என்ன, உன் அழைப்பு என்ன, எதுக்காக கர்த்தர் உன்னை தெரிஞ்சு கொண்டான்னு அப்படி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சுவிசேஷ ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணு மூடிக்கிட்டேன். ஏன்னா அவங்க கேட்ட ஒரு மாதிரி அந்த சத்தமாக கேட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நான் சொன்ன தப்பாக ரைட்டான்றது அவங்க தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரியும் நான் சொன்னது கரெக்ட். ஏன்னா எனக்குள்ளே இருக்குது நான் சொன்னேன். அவங்க அவனை பார்த்துட்டு, நீயும் இத்தனை மாத கணக்காக நீ ஜெபம் பண்ண வர, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா, உனக்கு ஒரு தெளிவு இருக்கா? அவன் பாரு அவன் அப்படின்னு பேச ஆரம்பித்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் அப்படி சமாதானமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்லுகிறேன்னா, அதாவது எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சார்?
இப்போ நான் கேட்கும்போது இதுதான் நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சிலர் கேட்கலாம் இந்த வார்த்தையை. என்னை இந்த சர்ச்சில் அழைச்சாரு, அந்த சர்ச்சில் அழைச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். எந்த சர்ச்சில் வேணால் இருங்க. அதாவது உங்களை என்ன நோக்கத்துக்காக தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லை, எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார். படிக்கிறீங்க, படித்தோன்னே என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் பிஸ்னஸ்க்கு போகணுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு யோசுவா கேட்குறாரு, அதாவது நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்க போகிறோம், ஆனால் நீ யாரை சேவிக்க போகிற, நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களையா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கியா. அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஏதோ ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை உயர்த்தணும், வியாதியை சுகமாக்கணும், வேலை தரணும், இது தரணும், இதுக்கே சுற்றி வராதிங்கன்னு டெய்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது தேவன் நமக்கு அதெல்லாம் ஏற்கனவே கிராண்டட். அது ஆமேன்னு சொல்லுங்கள். அது ஏற்கனவே பொல்லாதவர்களாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுத்துருக்கும்போது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொன்ன மாதிரி சரியா. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் வந்து தருவார். அதுக்கு தான் உங்களை அவருடைய பிள்ளையாக வச்சுருக்காரு. அது போட்டோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு நீங்கள் அறிந்து கொண்டால், ரெண்டாவது நான் விழுந்திருக்கிறேன்னா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்க கிறிஸ்தவங்க நான் விழுந்துட்டேனா இல்லையான்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்க பைபிள் வாசிக்கிறேன், சர்ச் போகிற வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதையும் தாண்டி இப்போ நான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் வராது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால தேவ கிருபையினால சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆமேன். அப்போது அந்த தெரிந்து கொள்ளுதல் அதை முதலாவது கரெக்டாக இருந்தால் தான் நான் விழுந்துட்டேனா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், என்னைய வந்து சென்னையில் ஆவடியில், அந்த ஆவடிக்குள்ளேயே ஒரு ஏரியா இருக்குது கவரப்பாளையம்னு. அந்த காலத்தில் இது ஒரு வயல் நிலங்களாக இருந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கிராமம். இன்றைக்கி அது டெவலப் ஆகி எல்லாம் ஆவடிக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் அது எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆவடிக்குள்ளே தான் இருக்குது. கர்த்தர் என்னை இங்கே வச்சுருக்காரு. ஜீசஸ் மீட்ஸினுடைய ஊழிய ஸ்தலம் இங்கே வச்சுருக்காரு. நான் வந்து இதை வந்து அமெரிக்காவுக்கு மாற்றலாம், ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றலான்னா முடியுமா முடியாதுன்னா முதல்ல ஆண்டவர் தடுத்து பார்ப்பார், அப்புறம் விட்டுருவார். அப்புறம் நான் போயிட்டு அப்புறம் அடிபாடெலாம் பட்டு சுற்றிட்டு வருவேங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், நான் எந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் என்னை வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்தால் தான் நான் விழுந்தானா இல்லையான்னு தெரியுன்றேன். அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நம்ம என்ன நினைப்போம், 3 வேளை சாப்பிட்டோம், நல்ல ஒய்ஃப் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு வெளியே 2 கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறோம், இதுதானப்பா ஆசீர்வாதம். அதுக்கு என்னை பொறுத்தவரை அதுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கடவுளே இல்லைன்றவன் இதை விட பயங்கரமாக இருக்கிறான். அவன் என்ன சொல்லுவான். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னா முதல்ல விழுந்துட்டேங்கிற ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வந்தால் தான் நான் எழும்புங்கிறோன்னு என்ன வரும். இல்லை, நான் சொல்கிறது புரியுதுல்ல. நான் விழுந்துட்டேன்னு சில பேர் விழுந்து கிடப்பா, விழுந்துட்டீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதான் அப்படின்வாங்க, அதான் விழுந்துட்டான்னு அப்படின்னு. அது மாதிரி ஜெப வாழ்க்கையில், பரிசுத்தத்தில், வேத வாசிப்பில், தேவனை தேடுவதில், அதாவது வியாதி படுக்கையில் என்னென்ன கமிட்மெண்ட் பண்ணீங்க. ஆமாம், அப்போ தான் சிலருக்கு அப்படி குத்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அதாவது நான் விழுந்துட்டேன்னு எனக்கு தெரிஞ்சாதான், நான் அதை அக்செப்ட் பண்ணாதான் இல்லையா எழும்புங்கிறனுங்கிற ஒரு எண்ணமே வரும். நான் விழலையா ஏன் ஓகே. சிலருக்கு சொல்லுவேன், நீ நல்ல ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நல்ல பைபிள் வாசித்து தான் இருக்கிறேன், பைபிள் வாசித்துட்டு இருக்கிறேன், விசுவாசித்து தான் இருக்கிறேன். இப்படிப்பட்டவனுக்கு என்னத்தை சொல்ல முடியுன்றீங்க. வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய காலம் ஒன்று இருக்குல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அந்தந்த காலத்தில் நம்ம பிரகாசிக்கணுமே. அப்போது இன்றைக்கி நான் உங்களோட என்ன பற்றி பேச போகிறேன்னா, இப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இன்றைக்கி வித்தியாசமாக பேசுகிறேன்னா, இன்றைக்கி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை சிலர் லைஃப்பில் பைபிளில் அவங்க வந்து விழுந்தாலும் அவங்களால எழும்பவே முடியாமல் போயிடுச்சியா. நேற்று நான் பேசினேன், பேதுரு விழுந்துட்டார்.
பேதுரு வந்து அதை இப்படியெல்லாம் விழுந்தாருன்னு நேற்று பேசி முடிச்சிட்டேன். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம். இயேசு அவராகவே அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த பார்வையிலே அவன் லைஃப்பை மாற்றிருச்சு. ஆமாம், இயேசு வழக்கமாக பேதுருவே பேதுருவேன்னு பேசுவார்ல, அன்னைக்கு பேதுருவே அப்படின்னு பேசவே இல்லை, பேசலை. வாயை திறந்து பேசுகிற இயேசு அன்னைக்கு பேசலை. ஏன் பேசலைன்னா, அவன் பேதுருவே அப்படின்ட்டானா அவ்வளோதான். அவனுக்கு அதுக்கு மேலே வேறு சாட்சியே கிடையாது இயேசுவோடு கூட இருந்ததுக்கு. அவன் ஒருவேளை அடித்து கொன்னேறுவானுங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஏன்னா பேதுருவை குறித்து தேவன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். பேதுருவை குறித்து ஒரு மாஸ்டர் பிளான் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் லைவ் சாட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். பேதுருவை குறித்து மாஸ்டர் பிளான் என்ன? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு ஆண்டவர் வந்து, நீ பாறை, நீ கேபா, நீ பாறையாக இருக்கிறடா, உன் மேலே தான் சபையை கட்டப்பட போகுது. அதனால தான் ஃபஸ்ட் செஞ்சுரி அந்த கிறிஸ்டியன்ஸ் கூடும்போது 1ஆம் நூற்றாண்டில் ஆதி திருச்சபை அபிஷேகம் பெற்று அவங்க சபையாக கூடி வரும்போது முதல் பிரசங்கியார் அவர் தான் வந்து, அவர் தான் கர்த்தர் வச்சார். அப்போ இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி இப்படி வேறு ரூட்டில் போய் தேவனை விட்டு தூரம் போய் சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தர் ஒரு அடியாக அடித்து ஃப்ளாட் பண்ணிடுவார்ல. எப்படியாவது கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும் வரைக்கும் கர்த்தர் போராடுவார். அதே நேரத்தில் இன்னொரு காரியம் சொன்னேன். யூதாஸுக்கு அந்த உணர்வு இல்லாமல் அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் அவங்ககிட்ட வாங்கினவங்ககிட்ட கொடுக்குறது, அது எனக்கு தெரியும், ஓம்பாடு அப்படின்னு சொல்லி விரட்டுனா நேராக கொண்டு வந்து ஆலயத்துக்கு ஓடுறான். ஆலயத்துக்கு ஏன் ஓடி என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு ஓடி என்ன பிரயோஜனம்? ஓட வேண்டிய நேரத்தில் நீ ஓடலை, கூப்பிட வேண்டிய இடத்துல கூப்பிடலை, தேட வேண்டிய இடத்துல தேடலை இல்லையா? அதனால தான் அவன் லைஃப் வந்து கர்த்தருடைய சீஷன் என்ற ஆரம்பம். அவன் ஆரம்பம் வந்து அப்போஸ்தலன் இல்லை, அவனுடைய ஆரம்பம் வந்து அப்போஸ்தலன் பட்டத்தோடு ஆரம்பிக்குது. முடிவு சாத்தான் உள்ளே புகுந்தான். அப்போ உங்களுடைய முடிவு என்னுடைய முடிவு அப்படி இருக்கவே கூடாது இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட முடிவு நல்லது, அதான் ரொம்ப முக்கியம். முடிவு நல்லது. நான் ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழியர்கள் ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆரம்பம் சில ஓட்ட பந்தயத்தில் 400 மீட்டர் அதல்ஸ் ஓடும்போது பயங்கரமாக இவன் தானா ஃபஸ்ட்டு வருவான்ற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா அவன் அப்படியே தொங்கி அப்படியே மூச்சு வாங்கி அல்லது கால் இடறி அல்லது ட்ராக் மாறி அப்படி இப்படிமா போயிடுவான். கடைசியில் இவன்லாம் வரப்போகிறான்னு அவன் வருவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அதுபோல தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இவர் கட்டாயம் பரலோகத்தில் இருப்பார், அவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்களே தெரியாது நமக்கு. ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வகையில் அந்த யூதாஸுக்கு அவனுக்குள்ள ஒரு உணர்வு இல்லாத இருதயமாய் போயிட்டான். வாசியுங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய போதும். அவன் தகன பலியிட்டு முடிக்கும் போது சாமுவேல் வந்துட்டார். இப்போ நீங்கள் இன்றைக்கு நான் பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டால், ஏன் எழும்ப முடியாமல் போன சில தேவ மனுஷர்கள், அவங்க கர்த்தரால் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆரம்பம் பிரமாதமாக இருந்தது, ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது. ஆனால் அற்பமான மனுஷனை அதிசயமானவனாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை அழைக்கும் போது ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் நல்லா இருக்குது, அபிஷேகம் பெற்ற ஆரம்ப காலம் நல்லா இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் வாலிபர்கள்லாம் போய் கூடி போய் ஜெபம் பண்ண ஆட்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மாறி போச்சு. மலையில் போய் ஜெபம் பண்ணவங்க,
காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இல்லையா, அந்த மாதிரி கேம்ப்பு, யூத் கேம்ப், அந்த கேம்ப்புன்னு போய் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினால இன்றைக்கு உங்களோடு சவுலை உங்களுக்கு முன்பாக நிறுத்தும்படி தேவன் எனக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய ஆரம்பம் என்ன? இவனுடைய ஆரம்பம் என்னன்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 15-17 நான் வாசிக்கிறேன். நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கராகிய பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி அந்த வழியாய் கர்த்தர் அனுப்புகிறார். குறிப்பாக 17ஆம் வசனத்தில் உம்முடைய பார்வையில் நீ சிறிய ஒரு ஆள். அவன் சொல்கிறான், நீ என்னுடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், என் தகப்பனார் பேர் கீஸின் குமாரன். சரியா? அவன் எல்லாவற்றையும் எங்கள் குடும்பம் சிறியது அப்படின்னு அவனே கன்ஃபர்ஸ் பண்ணுவார். அதுக்கு முந்தின 9-10 அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு மனுஷனை என் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். அதே போல சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்களும் நானும் அற்பமான ஆட்களாக இருந்தோம். ஆமாம், நம்மளை விட படித்தவங்க பெரியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஆனால் கர்த்தரோ இன்னைக்கு ரட்சிப்பை கொடுத்ததுனால, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்ததுனால, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்ததுனால ப்ரேயர் லீட் பண்ணுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆலயத்தில் ஊழியம் செய்கிறீங்க, தாய்மார் சங்க தலைவியாக இருக்கிறீங்க, யூத் லீடராக இருக்கிறீங்க, கேர்சல் லீடராக இருக்கிறீங்க, ஜபக்குழுக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க. இன்னும் என்னென்ன ஊழியத்திலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு இல்லையா? நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் பைபிளில் நம்மை பற்றி பிரமாதமாக பெருமையாக சொல்லுகிறது. இன்னும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்குரிய வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் நமக்கு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சவுல் லைஃப்பில் அவனுடைய விழுகை, அவன் எழும்ப முடியாதபடி அவன் போனதனுடைய முக்கியமான காரணம், அவன் வந்து வெயிட் பண்ணாமல் போயிட்டான், காத்திருக்காமல் போயிட்டான். அடிக்கடி நம்ம வந்து இந்த சப்ஜெக்டெல்லாம் பேசிக்கிட்டே வருகிறோம். திரும்ப ஆண்டவர் பேசுகிறாருன்னா நீங்கள் வந்து ஆமாம் தெரியும் அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி தெரியும். இப்போ வந்து ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ போய் ஜெபி அப்படின்னா, நான் காலைல கூட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, அவருக்கு நான் காலைல ஜெபம் பண்ணேன்னு எனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் போய் ஜெபிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அதாவது சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, 8ஆம் வசனம் 13:8 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார், நீ போய் காத்திரு, நான் வருவேன்னு. ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரல. அந்த வராத சூழ்நிலையில் இவர் ஏன் அவசரப்பட்டார், இவர் ஏன் காத்திருக்கவில்லை என்பதற்கு அங்கு வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இப்போ ஜனங்களைத்தான் பார்த்தானே தவிர அவன் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கல. நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே பாருங்கள், பெண் வச்சிருக்க சொன்ன அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ அப்போ கூட சாமுவேல் கேட்பார், ஏன்பா நீ அவசரப்பட்டு ஏன்பா அப்படி செஞ்சுவிட்ட? இது தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய ஊழியம்பா. கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு தகன பலி செலுத்துறது ராஜாவுக்கு அடுத்தது அல்ல. பழைய ஏற்பாட்டு நியமம், பழைய ஏற்பாட்டின்படி இது ராஜாக்கள் செய்ய வேண்டியது இல்லைடா, நான் செய்ய வேண்டிய வேலை. நீ ஏன் செஞ்சேன்னு கேட்டால், ஜனங்கள் சிதறி 11ஆம் வசனத்தை பாருங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும், 3வது பாயிண்ட், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்ததையும் நான் கண்டேன். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்கணும், 8 மணி ஆனால் தோத்திரம் பண்ணிட்டேன் பிரதர், அவ்வளோதான் பிரதர், மந்திரம் முடிஞ்சிருச்சு, ஆமாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் போய் அந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது.
சாமுவேல் கேட்டதுக்கு 3 பாயிண்ட் சொல்கிறான். ஏன்பா நீ அவசரப்பட்ட, ஏன் சவுலை அவசரப்பட்டாய்? 1, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போயிட்டாங்க. அப்போ அவன் சிச்சுவேஷனை பார்க்குறான்றான். நான் இன்னைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, வேலைக்காக, கல்யாணத்துக்காக, படிப்புக்காக, பணத்துக்காக, இந்த பணத்துக்காக திரும்ப அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பணம் வரணுன்றதுக்காக காத்து இருக்கிறீங்க. ஒரே காத்து இருக்கும்போது டென்ஷன் ஆகுது இல்லை? அப்போ அதே போல் அவனும் சாமுவேல் சொன்ன மாதிரி 7 நாள் காத்திருந்தான், வரல. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் நீ 8ஆவது நாள் காத்திருக்க வேண்டியதானே? அவன் ஏன் முடியலன்னா அவன் சிச்சுவேஷனை பார்க்குறான். சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிட்டு இருக்குது. ஏன்னா ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போகிறாங்க. 2வது பாயிண்ட் சொல்கிறான், நீங்களும் சொன்ன நேரத்துக்கு வரலையா அப்படின்னு பழி போடுறான். 3வது சொல்கிறான், இதோ பெலிஸ்தியர், அதாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவன் வந்து எதிர்த்துட்டு வராங்க. ஆக மொத்தம் அவனை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை தான் பார்க்குறானே தவிர, ஆமேன், அவர் சொன்னது தான். உன்னை யார் அபிஷேகம் பண்ணுது? நீ கழுதை தேடி போன மனுஷன் தானே. டேய், கழுதை தேடி போவாதப்பா. அந்த வேலையை நீ வந்து என்னோட ராஜினாமா பண்ணிடு. உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு, உன்னை வந்து இஸ்ரவேலுக்கே தலைவனாக வைக்க போகிறாருன்றதுக்கு நீ அதை விட்டுட்டு தானே வந்த. அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் வந்து காத்திருன்னு சொன்னதுக்கு உன்னால் காத்திருக்க முடியல. காரணம் என்னென்னா, அவனை காத்திருக்க கூடாதபடிக்கு அவனுக்கு வந்த மன அழுத்தம். 1, அவன் கூட இருந்தவன்லாம் பிரிஞ்சு போகிறான். இதிலிருந்து நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கொள்ளணும். ஐயா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் மக்கள் நம்ம கூட ஒரு கூட்டம் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்துக்கிட்டு நமக்கு விரோதமாக பேசிட்டு கிடப்பானுங்க. முன்னால் வந்து அப்படி கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. அப்படி போனவுடனே எனக்கு அப்பவே தெரியணுவானுங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அதாவது அவன் சொல்கிறான், மக்கள் சிதறி போகிறாங்கன்றான். மக்களை அவன் சிச்சுவேஷனை பார்க்குறான். 2வது, அதாவது நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வரலையே. சொன்ன நேரத்துக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்த்தே குற்றம் சாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு இதை சொன்னார், இந்த ஜனவரியில் கர்த்தர் பேசினார். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டு வந்துருச்சு, இன்றைக்கி 23 தேதி முடியுது. முடியுதா? இன்னும் ஒன்றும் செய்யலையா? என்னத்தை கர்த்தர், என்னத்தை ஜெபம், என்னத்தை அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணி போடு. இப்போ கூட இந்த ஆளை டெய்லி இந்த 1.5 வருஷமாக இந்த முகத்தையே நீ பார்த்துட்டு கிடக்கிறிய, அந்த ஆஃப் பண்ணி அப்படிலாம் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாரையுமே குற்றம் சாட்ட வேண்டாம். அந்த நேரத்தில், அதாவது சிச்சுவேஷனை, சர்க்கம்ஸ்டன்ஸ், நமக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது தான், அதாவது பிசாசு ஆட்களை ஏவி விட்டு நம்மளை இன்னும் கலக்குவான். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நேரத்தில் தாக்கு பிடிக்கிற விசுவாசிகள் பாக்கியவான்கள். அந்த நேரத்தில் விசுவாசத்தை காத்து கொள்றவங்க பாக்கியவான்கள்ன்ற. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு மைண்டில் போடுறதுனால சொல்கிறேன். நம்முடைய ஆவடி ப்ரேயர் சென்டர் கட்டும்போது, அதாவது ஒரு டிசிஷன் என்னென்னா, யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடோட ஆண்டவர் உணர்த்தினதுனால போராடி கேட்டுட்ருக்கோம். கடனும் வாங்கக்கூடாது, பணமும் கேட்கக்கூடாதுன்னு எப்படி அது நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் சில பேர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் தான் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லுகிறது. நீ கேட்கவும் மாட்டேன்ற, அது எப்படி உனக்கு தருவார் ஆண்டவர் அப்படின்லாம் அந்த நாட்களில் நிறைய வார்த்தைகள் அப்படி வரும். அப்போ எல்லாம் ஓரளவு கட்டி முடிச்சு, இந்த லிஃப்ட்டு வந்து ஆமாம், பெரியவங்களெல்லாம் ஸ்டேர்கேஸ் ஏறி வர முடியாது. ஆமாம், முதல் மாடி 2வது மாடிக்கு ஏறி வர முடியாது. ஆண்டவரே எங்களுக்கு லிஃப்ட்டுக்கெல்லாம் ப்ரொவிஷனெலாம் வச்சுட்டோம். ஆனால் அதுக்கு சில லட்சங்கள் தேவை. ஆனால் அதில் நம்ம நல்ல உள்ளம் படைத்தவங்க விசுவாசிகள், ஆமாம், அதை அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வச்சு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு விட்டா யார் கேட்க போகிறவங்கள, நம்ம டெடிகேட் பண்ணிடுங்க, அப்புறம் நடத்துவார் அப்படின்னாங்க. ஆனால் என் உள்ளத்தில் வந்து ஒரு தெளிவில்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து பூரணமாக ஒரு காரியத்தை முடிப்பார், அறகுறையாக பண்ணுறவர் அல்ல. பொதுவாக வீடு கட்டும்போது சில பேர் வந்து பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, அதை அடிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது கேட்டால் என்னென்னா, கண்ணு போட்டுரும், காலு போட்டுரும், கை போட்டுரும் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்த்துருவான்றதுக்காக பண்ணுறாங்களாம். அது நமக்கு தெரியாது பாருங்கள்.
ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை சில அதாவது நாங்கள் ஈஜிப்டுக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கெய்ரோ ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகும்போது பழைய கெய்ரோ அந்த இடத்துல பெரிய பெரிய கட்டடம், ஆனால் வெளியே சிமெண்ட்டே பூசலை. அங்கே என்னடான்னா அந்த கைடு எங்களுக்கு சொல்கிறாரு, சிமெண்ட் பூசப்படாத கட்டடங்களுக்கெல்லாம் வரி கிடையாதான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நிலைமை. சரி, இப்போ அதெல்லாம் போட்டோம். இந்த லிஃப்ட்டு வந்து வாங்க பணம் கிடையாது. ஓகே, சரி, ஆண்டவர் பூரணமாக தான் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணால் ஆச்சரிய விதமாக கர்த்தர் நடத்தினார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த காத்திருக்கிறது மாதிரி ஒரு டஃப்பானது, அதாவது இந்த காத்திருக்கிற நேரத்தில் வருகிற பிரச்சனை தான் நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் சும்மா கிடக்கிறாள்லாம் அப்போ தான் ஃபோன் பண்ணி, என்ன சும்மா கிடக்குறீங்க, என்ன ஒன்றும் இல்லையா அப்படின்வான். அது வந்து சாத்தான் ஏய்கிற அம்புங்கிறது நீங்கள் மறந்து போகக்கூடாது. சாத்தான் ஏய்கிற அம்பு. அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், 3 பாயிண்ட் சொல்கிறான் பாருங்கள். 1, சிதறி போயிட்டாங்க ஜனங்க. 2வது, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வரல. 3வது, இந்த பெலிஸ்தேர் எங்களுக்கு நமக்கு விரோதமாக கூடி வந்துவிட்டாங்கன்றாங்க. அப்படியா, அப்போனா சரி, அப்போனா சரி. அப்படி தானே சாமுவேல் சொல்லியிருக்கணும். சாமுவேல் சொன்னது என்ன? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி இஸ்ரவேலின் மேல் உம்மை ராஜ்யபாரம் என்றைக்கு ஸ்திரப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 14ஆம் வசனத்தை பாருங்களேன். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இப்போ இவர் செய்த முதல் மிஸ்டேக்கை உங்களுக்கு நான் சொன்னேன், காத்திருக்காத ஒரு சிச்சுவேஷன், காத்திருக்காத சிச்சுவேஷன். பழைய ஏற்பாட்டில் கூட மோசே, நான் மலைக்கு போயிட்டு வரேன்பா, இங்கே ஆரோனும் ஊரும் இங்கே இருக்கிறாங்க, ஏதோ நல்லது கெட்டதுனால அவங்களுக்கு பார்த்துக்கிடுவாங்க. யாத்திராகமும் 24:14 மோசே சொல்லிட்டு போவார், ஆண்டவரோடு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் யாத்திராகமத்தில் 32க்கு வந்துட்டிங்கன்னா 1 அங்கே வாசிக்கிறோம். வாசியுங்கள், முதல் வசனம் 32:1. யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்காக உண்டு பண்ணும். ராங் டிசிஷன். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வந்து காத்திருக்கிற போது, வெயிட் பண்ணும்போது வருகிற பிரச்சனை, காத்திருக்கும் போது வருகிற பிரச்சனை. எனக்கு அன்பான கர்த்தருடைய, அந்த நாட்கள்லாம் எனக்கு வந்து 2 வீலர் கூட கிடையாது. அந்த நாட்களில் மோட்டர் சைக்கிள் கூட கிடையாது. பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று காத்து 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 அந்த மீட்டிங்கே தொடங்கிடும். காத்து செல்ஃபோனும் கிடையாது அந்த காலங்களில். காத்து 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 கால் வலி பயங்கரமாக வலிக்கும், அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த காலம்னா ஒரு செல்ஃபோன் இருக்குல்ல, ஒரு மெசேஜ், ஐ எம் அன்ஏபிள் டு கம், நோ பஸ், நோ பஸ்லாம் கிடையாது, நோ கார் அப்படின்றது. அது அப்போ காத்து 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 அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அது பண்ணிகிட்டு இருப்பாங்க, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படின்னு போராடி. ஒரு முறை பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 4 கிலோமீட்டர் கூட இல்லை தூரம், 5 கிலோமீட்டர் இருக்கும். நின்று 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 கால் கடுக்க நின்று, ஏன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், இந்த பஸ் வர மாட்டேங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக ஒரு வழிக்கு வந்து ஏறி போய் அது எப்படியுமே மேக்ஸிமம் ஒரு 75% அந்த மீட்டிங்கை முடிக்கும், 70 இல்லை 90% முடிக்கும் தருவாக்கி தான் போகிறாங்க பகல் மீட்டிங்கு. அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அங்கே ஒரு தம்பி வந்து சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் டக்குன்னு வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்திருக்காங்க அப்படின்னு. அங்கே போனால் நான் காத்திருந்து முடியாமல் இன்னொரு பிரசங்கர் பேசி அவருக்கு அந்த முடிவு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் நான் போனேன். இந்த காலத்தில் போவான்னு நினைக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை? ஆனால் நல்லதை கெட்டதோ போய் விழுந்துரு. இன்னொரு முறை அப்போ ஆண்டவர் ஒரு வாகனத்தை கொடுத்துட்டாரு. இந்த மழை பயங்கர டிராஃபிக்கு, சுற்றி அங்கே வரோம் இங்கே வரோன்னு சொல்லி நாங்கள் அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஆமேன்னு போட்டாச்சு, ஏன்னா டைம் போயிருச்சுல்ல. இனி எங்கே போகிறோம் ஒரு மாதிரி இருக்கும்ல, சில பேர் பேசுவோம் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே போனால் என்ன ஒரு மாதிரி நான் என் மிஸ்டேக் கிடையாது. ஊழியத்தில் போராட்டம் வரும். நம்ம நினைக்கிறோம் உனக்கு பஞ்சு மெத்தையிலேயே நடக்க வைப்பார். நம்ம அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் கேட்டுட்டோம், அதனால தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது.
அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை போய் இறங்கியாச்சு. அந்த தம்பி கேட்டான், என்னென்ன இப்படியா போச்சு? ஓகே பரவாயில்ல, சரி வந்து சேர்ந்துட்டிங்களே. இன்னொரு முறை கர்த்தரை உணர்த்துறாரு. ஐநாவரத்தில் மீட்டிங் நடக்குது. நானும் ஒரே ஒரு உடன் ஊழியனப்போ யமஹா பைக்கு, பயங்கர மழை, அடி பிச்சு உதறது. இதே போல் நினைக்கிறேன், இதே நவம்பர்னு தெரியல. அப்போ ரெயின் கோட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நனைஞ்சிட்டு அங்கே போனோடனே அந்த கிரவுண்டு மீட்டிங்கு, அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் அந்த ஊழியருடைய வீடு. அங்கே போய் மழை, பயங்கர மழை. ஆனாலும் போயிட்டோம். போனால் அங்கே உள்ளொன்று போனால் ஒரு டவல் கொடுத்தாங்க. டவல் அப்படி தொடச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் பேசுகிறீங்களான்றாங்க. அப்படி குளிர் நடுங்குது, எல்லாம் நனைஞ்சிருக்கு. உச்சாந்தலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்குது. அவன் ரைட் ஓகே பேசுகிறேன். அவ்வளோதான், பிரசங்கம் பண்ணிட்டு திருப்தியாக வரும்போது மழை ஒன்றும் இல்லை, அதே ஈர ஷர்ட்டு தான். வரும்போது ஷர்ட்லாம் காஞ்சிருச்சு. ஆமாம், பாடி டெம்பரேச்சரில். இப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், நான் அதெல்லாம் எழுதிட்டு வரல. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிற அந்த அனுபவங்களை உங்களோடு பேசுகிறேன். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அவர் விஷயத்தில் நான் வரல, நான் படுத்துக்கிறேன், நான் வரல, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஐயா, நான் இல்லைன்னா இன்னொருத்தனை கர்த்தர் எழுப்புவார், நீங்கள் இல்லைன்னா இன்னொரு நபரை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் உங்கள் மேல வைத்த நோக்கம் என்ன? சவுலே, எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார்? எதற்காக கர்த்தர் அழைத்தார்? இவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. மோசே வர்றதுக்குள்ள டிலே ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. சாமுவேல் டிலே ஆச்சுன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் தீர்க்கதரிசி தானே. அந்த எண்ணம் வரல பாருங்க. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாத குரூப்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாத குரூப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவர் பேசுகிறார். முதல் வசனத்திலிருந்து, சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாய் தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளுங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். 9, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரம் 2ஆம் தரம் ஆட்டுக்குட்டி நலமான எல்லாத்தையும் அழித்து போட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானது உதவாத சகலவித வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போடுறான். இங்கே பார்க்கணும். ஆமாம், இப்போ சவுல் கர்த்தர் சொன்னதை செய்தாரா இல்லையானா, அதாவது முற்றிலுமா 100% செய்யலன்னு சொல்ல முடியாது. 100% செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதோ செஞ்சான், அவ்வளோதான். அதான் கூறுகட்ட வேலைன்னுவாங்கள்ல, முட்டாத்தனமான வேலைன்னுவாங்கள்ல, இன்டலெக்சுவல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சில பேர் செய்து அவங்க நினச்சிப்பாங்க, நான் ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே என்ன, அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருது? சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அந்த 2ஆம் வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கை மனதில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு. இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து எல்லாரும் சங்கரித்து அவன் மேல இரக்கம் வைக்காமல் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அமலேக்கு ராஜாவாகி ஆகாகை அவன் தப்ப வச்சிட்டான், உயிரோட வச்சிட்டான். அது எப்படி முடியும்? தட் இஸ் கால் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட். அதுக்கு பேர் என்ன ஸ்பிரிட்? காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். இன்னைக்கும் நீ நல்லா கவனிக்கணும். காம்ப்ரமைசிங் கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போய் விடும். காம்ப்ரமைசிங் ஆவிக்குரிய வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அதான் இன்னைக்கு ஐயோ இப்படி பேசினா நமக்கு ரூபா வராத, அது வராத. என்ன பிஸ்னஸா இது? பிஸ்னஸாக வராது. கடையில் வரவங்கிட்டலாம் எரிஞ்செறிஞ்சு விழுந்தா அவனை கடைக்கு வராமல் அங்கங்கேயும் போயிடுவான் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், அது பிஸ்னஸில் இருக்கிற நிறைய விசுவாசிகளை அவங்க கடைக்கு வெளியே அந்த போர்டில் பாருங்கள், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னு போடுறான் தைரியமாக.
கர்த்தரே என் பங்குன்றான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு ஒரு சிலுவையும் போட்டு அங்கே வசனத்தையும் வைக்கிறான். ஆமாம், அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்துட்டு வரான். அதனால் கர்த்தர் அவனுடைய பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ணுவார். சில இன்டலெக்சுவல் ஸ்பிரிட் இருக்குது, அதெல்லாம் போடாது, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் போட்டேன்னா அது ஞாயிற்றுக்கிழமை கடை அடைக்காத இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அதான் யூடியூப்பில் தானே இருக்குது மெசேஜ், சாயந்தரம் கூட போய் பார்த்துக்கலாம். அதான் இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டு, வஞ்சிக்கிற ஆவின்றேன், இன்னொரு டிசீவிங் ஸ்பிரிட் அது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இங்கே பாருங்கள், ஆண்டவர் டீட்டெயிலாக ஒரு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ அமலேக்க விடக்கூடாது, உயிரோட பிடிக்கக்கூடாது, உயிரோட அவனை சாகடிக்கணுன்றார். அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறாரு. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அமலேக்கு வழிமறித்தான். பைபிளில் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 17 நீங்கள் திருப்பி பாருங்கள், அந்த வழிமறித்த சம்பவம் இருக்குது. 17ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் 17ஆம் அதிகாரத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாருன்னா, ஆண்டவருடைய அது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU இருக்குல்ல, அதாவது 1000 CPU வச்சா கூட ஆண்டவருடைய இருதயத்தை போல ஒரு அந்த 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 சிஸ்டத்தை போல எங்கேயும் கிடையாதுயா. அவர் மனதில் வைத்திருக்கிற தேவன். உங்களுடைய நற்கிரியைகள், நீங்கள் தேவனுக்காக செய்த தான தர்மங்கள், நீங்கள் பட்ட பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பட்ட கேவலமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மனதில் வைத்திருப்பார். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. நீங்க பாருங்க, அமலேக்கோட நீ இரக்கம் பாராட்டதானா, அங்க போய் இரக்கம் பாராட்டுறானே. அப்ப இவன் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? இவன் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. ஏன் சவுலால எழும்ப முடியல? விழுந்தால் எழுந்திருப்பேன், உண்மைதான். ஆனா கடைசி வரைக்கும் எழும்பவே இல்லையே, கடைசி வரைக்கும் எழும்பவே இல்லையே. அவனுக்குள்ள அந்த ஒபீடியன்ட் கிடையாது, அந்த ஒபீடியன்ட் ஸ்பிரிட்டு கிடையாது. இந்த நாட்களில் இப்போ நீ விழுந்துட்டடா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா, எஸ் லார்ட், அதுதான் முக்கியம். ஆமாண்டவரே. சில பேர் அதை ஒத்துக்கவே மாட்டேன்றாமே. அதுக்கு ஒரு நீதியை பேசி, அதை பேசி, இதை பேசி, இதை பேசி, அதை பேசி, நம்ம சத்தம் போட்டு பேசி இல்லையா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிற காரியம் வேதம் சொல்லுகிறது. அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். வசனத்தில் நீங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை, 24ஆம் வசனம், 24 வாசிங்க. 24 வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறியதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இப்ப சொல்றான், வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செஞ்சேன்னு பாவ உணர்வு வருது. இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணி உங்களுடைய வசனத்தில் சொல்கிறான். அவன் அந்த வசனத்தில் நான் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் ஜனங்களுக்கு நான் பயந்தேன். 24ஆம் வசனத்தில் நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்லை கேட்டேன். அப்போ நான் விழுந்துட்டேன்னா, நான் எழும்புறதா இருந்தால், எழும்பணுங்கிற ஒரு உணர்வு எப்போ வரும்னா, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, சில பேர் ஃபுட்பால் இருக்குல்ல, அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருப்பீங்களா, இங்கே உதைச்சா அங்கே போகும், அங்கே உதைச்சா இங்கே வரும், இப்படி சொல்லிட்டா ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு உத விடுவான் மாமியார், அங்கே போய் விழும், அங்கே ஒரு மருமகன் ஒரு உத விடுவான், இவன் இந்த பக்கம் இங்கே வருவா, அந்த புருஷனுக்கு தங்கச்சி ஒரு உத விடுவா, அங்கே போய் விழுவான், அங்கே மாமனார் ஒரு உதவிடுவான், அவன் இங்கே வருவான். சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாதபடிக்கு அவனுக்குள்ளே இந்த பெரிய போராட்டம் வந்துருச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளின் பிள்ளைகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவனாலன்னு சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு 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 ஆலோசனை. வசனம் சொல்லுது, சவுல் தான் ஆகாயை துண்டிக்கணும். அமலேக்கின் ராஜாவை வெட்டுங்கிற பொறுப்பை ஆண்டவர் சவுல் கையில் தான் கொடுத்தாரு. ஆனால் சவுல் அந்த வேலையை செய்யல பாருங்க.
சவுல் வேலை செய்யல, அந்த வேலையை செய்தது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். விழுகையிலிருந்து எழும்ப முடியாமல் போனதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பிரியமானவர்களே, சொல்றதை செய்யணும், அதுதான். ஆமாம், அதாவது உங்கள் ஆஃபீஸில் இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சொல்கிறத செஞ்சால் போதும். அதுதான் இன்றைக்கி பாருங்கள், வசனம் சொல்லுகிறது. அதை சவுல் செஞ்சுருக்கணும், ஆனால் சவுல் செய்யலை. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கார் பாருங்க. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இந்த நாட்களில் இன்னொரு வசனத்தை சொல்லி பேசிடுவோம். 15ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. 15:12 வாசித்த போது மறுநாள் அதிகாலமே வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், முந்தின வசனத்தில் தான், அதாவது ரொம்ப மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவர் பேசி அதுக்காக ராத்திரியெல்லாம் மனம் நொந்து முழுவதும் இந்த சவுலுக்காக இந்த தீர்க்கதரிசி மன்றாட்டு ஜெபம் பண்றாரு. தீர்க்கதரிசி, ஐயோ சவுல் இப்படி விழுந்துட்டானே ராஜா வாக்கின வீணா போச்சேன்னு அவன் அழுகிறான். ஆனா இவனுக்குள்ள அந்த உணர்வில்லாத இருதயம். ஏன் உணர்வில்லாத இருதயம்? 12ஆம் வசனம், சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் அங்க நாட்டுகிறதை பார்க்கிறோம். கையை வைத்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமானவர்கள், இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதாவது விழுந்து போனவனுக்கு உணர்வு இல்லை, ராஜாவாக்குன அந்த தீர்க்கதரிசிக்கு வேதனை. பைபிள் சொல்லுது இரவெல்லாம் ஜெபம் பண்றார். ஆனா இவர் தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பம். ஆமா, இது மகா பெரிய பெருமையின் ஆவி அல்லவா? இது பெருமையின் ஆவி அல்லவா? அப்போ விழுந்து போனோமேங்கிற உணர்வு இல்லாதவன் இந்த மாதிரி தன்னை பற்றிய அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும் விரும்புவாங்க. அப்படி அவன் தற்புகழ்ச்சியை நாடாதே இல்லையா? அப்போ நம்மளை புகழ்ந்துட்டே இருக்கிறத நம்ம விரும்பினா நான் எங்கேயோ விழுந்துகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம், இந்த காலத்தில் இருக்கிற எல்லாரையும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் அவங்க உற்சாகமாக எல்லா வேலையும் செய்வாங்க. ஐயா ஒன்று சொல்கிறேன் பாரத்தோடு, இங்கே பாருங்கள், இந்த பெருமையின் ஆவி. அவன் விழுந்து போனவன் சவுலை எழுப்ப முடியாமல் போனதுக்கு இன்னொரு ரீசன், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமையின் ஆவி. 4 காசு கையில் வந்தவனை பாருங்கள், மொழி மாறுது, பேச்சு மாறுது இல்லை. அப்பாவை பார்த்த சும்மா தொல்லை பண்ணாத, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு எல்லாமே மெசேஜ் தான், வாயை திறக்கிறது கிடையாது. இந்த சமுதாயம் இப்போ நம்ம அட் ப்ரெசண்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் மெசேஜில் இருக்குது. இன்னும் அடுத்த சமுதாயம் என்னன்னு நமக்கு தெரியாதுப்பா. அதனால் கடைசி காலத்தில் வந்துட்டோம். பெருமையின் ஆவி. இந்த பெருமையின் ஆவி மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், பைபிளில் ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். படிப்பு, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஸ்டேட்டஸு, தனக்கு இருக்கிற வருமானம், தனக்கு இருக்கிற நாலேஜ், தனக்கு இருக்கிற படைபலம், ஆள்பலம், இதெல்லாம் தன்னை அறியாமல் ஒரு பெருமையின் ஆவி உள்ள வந்துட்டுனாலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. பெருமை. இந்த பெருமை வந்துட்டாலே ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அதுதான் அவனை எழும்ப முடியாதபடி தடுத்து விட்டது. கடைசியாக வேகமாக டைம் போகுது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்க. ஆமேன். 18ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 முறையாக பாடினாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. எரிச்சலோடு அடைந்தான். தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கின்ற சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்க்கிறான் என்று 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். திரும்ப 29க்கு வாசிங்களேன், ஜெபம் பண்ணிடலாம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, வசனம் சொல்லுகிறது, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருக்கிறான். நல்ல இதுல இருந்து நான் ஒரு இதுல மறைமுகமான ஒரு சத்தியம் இருக்கு. சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருக்கிறான். தாவீது தேவ மனுஷன், தாவீது அபிஷேகம் பெற்றவன். தாவீதின் கையில 2 முறை சவுல் மாட்டினான்.
ஆனால் தாவீது அவனுக்கு விரோதமாய் கை நீட்டல. ஏன்னா அவன் வந்து ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆக மொத்தம் தாவீது, கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது யூத வம்சம். அந்த வம்சத்துல தான் இப்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறேன், அந்த வம்சத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் அது ஒரு பொல்லாத ஆவி. தாவீதுக்கும் சவுலுக்கும் எப்போதுமே ஒத்தே வராது. இது எப்படி நான் பார்க்கிறேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் ஒத்தே வராது. நாளெல்லாம் சத்துருவா இருக்கிறான்னா, அதாவது 1 சாமுவேல் அத்தனை அதிகாரங்களிலும் அவன் வந்து இந்த தாவீதை துரத்தி கொண்டே வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அதிகாரத்தின் கடைசியில தான் அவனுடைய மரணத்தை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கடைசி அதிகாரங்களில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களோடு பேசி முடிக்க போற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் அந்த சவுலின் அவனுடைய மகனுடைய விழுகை, அவனுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய மரணம் வரைக்கும் வசனம் என்ன வாசனம், உயிரோடு இருந்த நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம், மரணம் வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டே இல்லை. அதாவது ஒத்து போகணும், ரீகன்சல் பண்ணணும், இணைஞ்சு போயிடணும். ஆனா இணைஞ்சு போற மாதிரி என் மகனே நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படி நேரடியா பேசிடுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்துல. நேரா உன்ன மாதிரி ஆள் கிடையாது, நீ பயங்கரமா இருக்கிற, அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, அப்பா இப்படியா, இது தாவீதின் சத்தம் அல்லவா அப்படின்னு தாவீதை புகழ்வான், பயங்கரமா புகழ்வான். ஆனா கொஞ்ச நேரம் பார்த்து திரும்ப துரத்துவான். அவன் அங்க இருக்கான் இங்க இருக்கான் துரத்துவான். பின்தொடர்கிற ஆவி. அப்போ முன்னால பார்த்தா ஒரு பேச்சுன்றோம்ல, நம்ம முன்னால பார்த்தா ஒரு பேச்சு, பின்னால பார்த்தா அது சவுலின் ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் நான் நம்புறேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். தாவீது, அதாவது தாவீதுக்கு உயிரோடு இருந்த நாளெல்லாம், அந்த சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் சத்துருவா இருந்தான்னா அவனுக்குள்ள திருந்தணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிருச்சு. அந்த திருந்தணும், நான் விழுந்துட்டேன், எங்கேயோ பின்னால போனவன, எங்கேயோ இருந்தவன, அதாவது பென்யமீன் கோத்திரம், அது ஒரு சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலிருந்து என்ன கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்தாரு, ஆனா என் புத்தி மாறலையேங்கிற அந்த ஒரு கன்விக்ஷனே அவனுக்குள்ள வரல. பாருங்க, கன்விக்ஷனே வரல. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த சப்ஜெக்டை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, 10 வருஷத்துக்கு முன்னதாக உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கலாம், 7 வருஷத்துக்கு முன்னால் பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த பழைய பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னையா கல்யாண வீட்டில் பார்த்துட்டு சும்மா ஹலோ அப்படின்னு சிரிச்சிட்டுலாம் போகக்கூடாது. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஆமாம், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை முடித்து விட்டு ஒரு நாள் பரலோகம் போவோம், அப்போது ஒன்றையும் கொண்டு போக மாட்டோம். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய செயல்பாட்டுக்கு, உம்முடைய வல்லமை வெளிப்படுகிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். நீங்க சொல்ற காரியத்துக்கு நான் கீழ்ப்படியணும். இதுக்கிடையில் பெருமையின் ஆவி வந்துடக்கூடாது. தாவீதை அங்கீகரிக்க முடியாத சவுல், ஆமென், தாவீதை அங்கீகரிக்க முடியல. அவனால தாவீதின் உயர்வை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, அவனால ஜீரடிக்க முடியல, தாவீதினுடைய மேன்மையை அவனால தாங்க முடியல. இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென். சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம், சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஆண்டவர் தாவீதுக்கு சத்துருவாகவே இருந்துட்டு, ஆண்டவர் அவனுக்குள்ள கடைசி காலத்தில் கூட ஒரு கர்த்தரிடத்துல திரும்பணும், ஒப்புரவாகணும், தாவீதோடு ஒப்புரவாகணும், தாவீதோடு ஒப்புரவாகணுங்கிற எண்ணமே இல்லை. தாவீது இயேசு ராஜாவுக்கு அடையாளம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒப்புரவாகுதல் வந்து ரொம்ப முக்கியம். ஒப்புரவாகுதல் முக்கியம். ஏதோ அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டா கூட முதல்ல ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் அந்த 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 வேரோடு பிடுங்கிடணும், வேரோடு பிடுங்கிடணும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆமென், ஆமென். அப்போதான் வந்து நமக்குள்ள இருந்து அந்த ஜீவ நதி ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் சவுல்கள் அல்ல, நாங்கள் தாவீதுகள். ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் உம்மிடத்தில் விசாரிக்கிறது ஆண்டவரே. நான் தவறினாலும், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தூங்கினாலும் என் ஆத்துமா விழித்துக் கொள்ளும்.
ஆமென். என் கைகளும் இரவிலே உயர்த்தப்பட்டு இருக்கும். அவரே எனக்கு பங்கு, எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பாரு. இதெல்லாம் தாவீதின் ஆவி. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த 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 மாலை நேரத்தில் 23ஆம் தேதி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சினப்பா. அப்ப இருள தான் இருக்கிறோனே தெரியாது. ஆனால் உண்மையா விழுந்துட்டா, என்னை சுற்றி இருள் இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பா. மீகா 7:8 நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நான் ஜெபிக்கிறேன். என்னையும் இணைத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் அப்ரோஜனமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவர். ஒரு காலத்தில் யூஸ்லெஸ் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் கிருபையாக எங்களை நிக்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரே, ஏமாத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, இந்த ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர்கள், அவங்களை சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க, அந்த டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் எழும்புவார்களாக. ஷமாமா கபாலஹா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று உம்முடைய பிள்ளைகள் எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம். பலவீனங்கள் விலகுகிறது, கவலைகள் மாறுகிறது, எல்லா விதமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள், ஹல்லேலூயா ஆண்டவரே, மனுஷனால் வந்த வேதனை, வீணான கமெண்ட்ஸ், வீணான வார்த்தைகளால் வந்த உள்ளத்தில் இருந்த காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்ட தேவனே, எவ்வளவு அழகா எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீங்கப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.